உங்கள தவிர உங்கள சுத்தி இருக்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஃபுல்லா பாருங்க. ஒரு ஊர்ல ஒரு துறவி தானம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ ஒரு காகம் வந்து அழுதுச்சாம். ஸோ, அத பார்த்து வந்து துறவி கேட்குறாராம், "ஏன் அழற?" அப்படின்னு கேட்கும்போது, காகம் சொல்லுச்சாம், "நான் ரொம்ப கருப்பா இருக்கிறதுனால என்னை யாருக்குமே புடிக்கல. மத்த எல்லா பறவைங்களும் என்னை விட சந்தோஷமா இருக்காங்க." அப்படின்னு சொல்லுச்சாம். உடனே துறவி இருந்துட்டு என்ன சொல்றாராம், "சரி உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு, நான் தரேன்." அப்படின்னு சொல்றான். அதுக்கு காகம் சொல்லுதாம், "என்ன வெள்ளை கலரா இருக்கிற அன்னப்பறவையா மாத்துங்கன்னு" சொல்லுவான். உடனே துறவி, "நான் கண்டிப்பா உனக்கு வந்து அத செய்யறேன். ஆனா நீ அதுக்கு முன்னாடி ஒரு அன்னப்பறவைய சந்திச்சு நீ உண்மையாவே சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டுவான்னு" அந்த துறவி சொன்னாராம். உடனே காகம் அங்கிருந்து கிளம்பி ஒரு அன்னப்பறவைய பார்த்து, "நீ சந்தோஷமா இருக்கியான்னு?" கேட்க, அன்னப்பறவை சொல்லுச்சா, "உலகத்துல எத்தனையோ வண்ணங்கள் இருக்கு. ஆனா எனக்கு மட்டும் வண்ணம் இல்ல. ஸோ அதனால என்ன விட கிளி தான் வந்து சந்தோஷமா இருக்குன்னு" சொல்லுச்சாம். உடனே காகம் அங்கிருந்து கிளம்பி கிளிகிட்டயும் போய், "நீ சந்தோஷமா இருக்கியான்னு?" கேட்டுச்சாம். கிளி இருந்துட்டு, "நான் எவ்வளோதான் கலர்ஃபுல்லா இருந்தாலும் என்ன கூண்டுல அடைச்சிருக்காங்க. ஸோ அதனால என்ன விட அழகு மயில் தான். என்ன விட கலர்ஃபுல்லாவும் மயில் தான் இருக்கு. ஸோ என்ன விட மயில் தான் வந்து சந்தோஷமா இருக்குன்னு" சொல்லுச்சாம். உடனே காகம் ரொம்ப நேரம் தேடி கண்டுபிடிச்சு ஒரு ஜூல இருக்க மயில பார்க்குது. ஸோ மயில பார்த்து அதே கேள்விய கேட்குதாம், "நீ சந்தோஷமா இருக்கியான்னு?" கேட்குதாம். உடனே மயில் சொல்லுச்சாம், "நான் அழகா இருக்கிறனால தான் என்ன ஜூல அடைச்சு வச்சுட்டாங்க. உன்ன மாரி ஒரு காக்காவா இருந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பேன்." அப்படின்னு சொல்லுச்சாம். உடனே காகம் அங்கிருந்து கிளம்பி போய் துறவிகிட்ட, "நான் இன்னைக்கு தான் முறையா காக்காவா இருக்கிறத நினச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு" சொல்லுச்சாம். ஸோ இந்த மாதிரி தாங்க வாழ்க்கையிலயும் நம்ம இல்லாதத நினச்சு வருத்தப்படுறத விட, இருக்கிறத நினச்சு சந்தோஷப்படுறவங்க தான் இந்த உலகத்திலேயே சந்தோஷமான நபரா இருப்பாங்க. இந்த ஸ்டோரி புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.